எல்லாம் போகுதே உலக மாய்கையிலே. ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் உன் மீட்பரண்டை வாராயோ. ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். மார்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூஷித்த 3 சமுதாயத்தாரை காண்பிக்கிறார். முதலாவது வழிபோக்கர்கள். இந்த சமுதாயத்தார் திரளான ஜனங்களாயிருந்திருப்பார்கள். எந்த ஒரு மனிதனையும் சமுதாயத்திற்கு முன்பாக சிலுவையிலே அறைகிறது அடிக்கடி நடக்கிற சரளான ஒரு சம்பவம் அல்ல. அப்படியானால் சிந்தித்து பாருங்கள், இதை பார்ப்பதற்கு எத்தனை திரளான ஜனங்கள் அங்கே வந்திருப்பார்கள். அதிலே சிலர் அந்த ஊரை சார்ந்த யூதர்களாயிருக்கலாம். இன்னும் சிலர் பண்டிகையை கொண்டாடும்படி வெளியூரிலிருந்து வந்தவர்களாயிருப்பார்கள். அவர்கள் தலையை துலுக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூஷித்தார்கள். நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது போலவே நடந்தது. சங்கீதம் 22:7 இங்கே தீர்க்கதரிசி இப்படி எழுதியிருக்கிறார்: என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாக சமுதாயம் இப்படி நடந்து கொள்வது வாஸ்தவத்திலே ஒரு கொடூரமான செயல். ஆனால் இன்றைக்கு கூட்டத்தின் அநியாயங்களை நாம் பார்க்கும்போது அந்த நாட்கள் இருந்த கூட்டத்தார்களும் அப்படியே நடந்தார்கள். உண்மையிலேயே யாரெல்லாம் அவரை தூஷித்தார்களோ அவர்களுக்கு ஒன்று உண்மை தெரியாததாயிருந்தது, அல்லது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமில்லாமல் இருந்தார்கள். சத்தியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக சிலுவையிலே ஏறினார். இதுவரைக்கும் அவர் செய்திருந்த ஊழியம், அதிசயமான காரியங்கள், அநேக ஜனங்கள் அதை மறந்திருந்தார்கள். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன் அவர். அவர்களுக்கு அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் ஆயிற்று. அவர் மரித்தோரிலிருந்து மறுபடியும் உயிர் தெழுந்து விடுவார் என்பதை விசுவாசிக்காதவர்களாயிருந்தார்கள். ஆகவே கோபம் நிறைந்தவர்களாக அவரை அவர்கள் தூஷித்தார்கள். அவர்கள் இப்படி நடந்து கொள்வதின் காரணம் அவிசுவாசமாயிருந்தது. உலகம் இன்றைக்கும் அப்படியே நடந்து கொள்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சொல்லப்படும் போது ஜனங்கள் மறுதலித்துக் கொண்டு தலையை துலுக்குகிறார்கள், பரியாசம் செய்கிறார்கள், அந்த சுவிசேஷத்தை மறுதலிக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த சத்தியத்தை மறுதலிக்கிறார்களோ நியாய தீர்ப்பின் நாட்களிலே அவர்களும் தள்ளப்படுவார்கள். அவர்களோ நித்திய ஜீவனை மறுதலித்து நரகத்தை நோக்கி நடக்கிறார்கள். நீங்களும் சுவிசேஷத்தை பரியாசம் செய்யக்கூடியவர்களில் ஒருவராயிருக்கிறீர்களா? சுவிசேஷ வசனத்தை கேட்டுக்கொண்டு நீங்களும் அலட்சியமாய் தலையை துலுக்குகிறீர்களா? எங்களுடைய ஜெபம் என்னவென்றால், தேவன் உங்கள் உள்ளந்திரியங்களிலே பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் புரிந்து கொண்டு விசுவாசிக்க தேவன் உதவி செய்வாராக.